அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது? கோகுல், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் வெளியாக இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ஆனது தற்பொழுது வெளியாகிறது. எஃப்ஐஆர் உள்ள தகவல் எல்லாம் தற்பொழுது வெளியாகிறது. குறிப்பாக அந்த மாணவி அவருடைய லவரோடு கல்லூரி வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்ததாகவும், அப்போது அவர்கள் நெருக்கமாக இருந்தது போன்ற ஒரு வீடியோவை அந்த ஞானசேகரன் எடுத்ததாகவும், அவர் அந்த வீடியோவை வைத்து பேராசிரியர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய டீனிடம் சொல்லி உனக்கு டிசி வாங்கி கொடுத்து விடுவதாகவும், அதே நேரத்துல அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தைக்கு வீடியோவை அனுப்பிவிட இருப்பதாகவும், அதே போல தான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை பதிவு செய்து விடுவதாகவும் மிரட்டியதாக அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பயந்து அந்த இருந்த ஆண் நண்பரை அவர் மிரட்டிவிட்டதாகவும், அதன் பின்னர் இவருக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவர் தொடர்ந்து தன்னிடம் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக அந்த புகாரில் அந்த பெண் குறிப்பிட்டிருக்கார். அந்த புகாரில் குறிப்பிட்ட அனைத்தும் இந்த எஃப்ஐஆர் இடம்பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கார். இது போன்று அண்ணா பல்கலைக்கழகத்துல தொடர்ந்து அவர் மாணவிகளிடம் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் இந்த எஃப்ஐஆரில் முழுமையான தகவல்கள் தற்போது வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.